இரண்டாவது ரூபம். மூன்றாவது பலபத்ரன், அதாவது கிருஷ்ணனுடைய அண்ணனாக பலராமனாக அவதாரம் பண்றான். கலவு கஷ்டித்து பவிஷ்யதி அப்படின்னு வாக்கியம். கலியில ராமானுஜராக அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு அப்போ ஸ்லோகம் பண்ணுது. அப்ப அந்த இந்த சீரக்கூடிய பாம்பு சீரு மூலியோ எப்போ உனக்கு தகப்பனார் இப்படி பண்ணிட்டாரோ, அந்த தகப்பனார் அதர்மம் பண்றார், மரபுக்கு மீறி பண்றார். அதனால அண்ணாவை பார்த்து சொல்றான், அண்ணா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கோ, அந்த தகப்பனாரை அந்த கடவனாரை அடிச்சு தள்ளிட்டு உங்களை அந்த ஆசனத்தில் உட்காந்து வச்சு விடுறேன் அப்படின்னு துடிக்கிறான். அவ்வளவு கோபம் அவருக்கு. அப்ப ராமபிரான் சொல்றாரா, அந்த மாதிரி சொல்லாதப்பா, தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம், தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம், தர்மோகி பரமோ லோகே. அப்பா நீ எதையோ பேசணும்னு பேசுறாத, பித்ருவாக்கிய பரிபாலனம் தான் முக்கியம், தர்மம் தான் வெல்லும், சத்தியம்தான் வெல்லும்ங்கிறாராம் ராமபிரான். அதனால அதை மனசுல நினைச்சுட்டு இப்ப இளைய பெருமாள் சொல்றாரா, தர்மம் தர்மம் தர்மம்னு கட்டிட்டு எழுதேடு. அண்ணா நான் எத்தனை தடவை நான் சொன்னேன், சத்தியம்தான் ஜெயிக்கும் தர்மம் தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். அந்த தர்மம் இப்ப காப்பாத்தித்தா, அந்த சத்தியம் இப்ப காப்பாத்தித்தா. சீத்த பிராட்டியை இழந்துட்டோமே, மதனியை நான் இழந்துட்டேனே அப்படின்னு துடிக்கிறார். அவ்வளவு கோபமா பேசுறார். ஏன்னா இப்ப எல்லாம் இழந்தாச்சு. ராஜ்யாத்வம்சா வனேவாசா சீதா நஷ்டா திஜோகதகா, ராஜ்யாத்வம்சா ராஜ்யம்னு ராஜ்யம் போயிடுத்தே, ராஜ்யத்தை இழந்தேனே. வனேவாசா கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு உங்க அம்மா அவ வரம் கேட்டாங்கிறதுக்காக இங்க வந்துட்டேனே. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனேயாழ நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி 7 வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். 7 வா என்று இயம்பினல் அரசன் என்றான். அரசர் சொன்னான் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, உங்களுக்கு ராஜ்யம் போயிடுத்த. அப்ப கூட ராமபிரான் கேட்கிறானா, அரசர் சொன்னான்னு சொல்லேம்மா, அதனால நீங்க சொன்னா கூட நான் கேட்க மாட்டேனா, அரசர் சொன்னாதான் நான் கேட்பேனா, நீங்க சொன்னா கூட கேட்பேனேனா அப்படின்னு சொல்றானோ. அதனால எம்பினன் அரசர் என்றார், அரசர் சொன்னார்னு சொல்றாளாம். அப்படி ராஜ்யம் போச்சு, வனத்துல வாசம் நமக்கு கிடைச்சது. இப்ப சீதையும் நஷ்டமாயிட்டா. எவ்வளவு நம்ம இவ்வளவு தர்மத்தை அனுசரிச்சு எது காப்பாத்திட்டு? தர்மம் காப்பாத்திச்சா இல்ல சத்தியம் காப்பாத்திட்டா? எது காப்பாத்திட்டு? திஜோ எல்லாமே போயிடுதே அப்படின்னு ரொம்ப சீர்றான். ஆனா அவர் என்ன பண்றாரா, சக்கரவர்த்தி திருமகன் மௌனமா இருக்காரு. ஏன் மௌனமா இருக்காரு? அவர் பேசப்படாதா? ராமன் தானே, அவருக்கு பேச தெரியாதா? அவருக்கு தர்மம் தெரியாதா? அப்படின்னா ஒருத்தர் கோபமா இருக்கச்சே ஒருத்தர் பேசப்படாதா, அப்பதான் அது சுபமா முடியுமா, இல்லைன்னு ஜாஸ்தியாக தான் போகும். அதனால அவர் மௌனமா இருந்துட்டார் ராமபிரான். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றா, பெருமாள் மௌனமா இருக்கிறது, ஆச்சாரியால் மௌனமா இருக்கிறது, அதெல்லாம் என்னன்னா அனுஷ்டானத்தினால சிஷ்யாளுக்கு புரிய வைப்பாளாம், அனுஷ்டானத்தினால தன்னை சேர்ந்தவனுக்கு புரிய வைப்பாளாம். அந்த மாதிரி ராமபிரான் மௌனமா இருந்தார்னா. ஆச்சரி, இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிஷ்யாளுக்கெல்லாம் ஒரு குருநாதர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். பாடம் சொல்லி கொடுத்த பொழுது அவர் சொன்னார், சிஷ்யாலாம் சமிருத்தியாக இருந்து ரொம்ப வினயத்தோடு கேட்டுன்னு இருக்கா. ஆத்மாவை பற்றினதான விஷயத்தை அந்த குருநாதர் உபதேசிக்கிறார். உபதேசிக்கும் போது சொன்னார், எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்தியே ஆத்மனி திஷ்டதி அப்படின்னு, அங்குஷ்டமா கட்டவர்கள் பிரமாணமா அவரவருடைய சைஸுக்கு கட்டவர்கள் பிரமாணமா பெருமாள் இருக்கார் அவாவாளுடைய மார்பில் அப்படின்னு அந்த ஆச்சாரியன் உபதேசம் பண்ணினார். ஆனால் நீ ஜீவன் பக்கத்தில் இருக்கு, நீ பண்ணுறதான நீ தான் ஜீவன், நீ பண்ணுறதான பாப புண்ணியங்களை நீ அனுபவிக்கணும். ஆனால் உன்னை பார்த்துட்டு இருக்காரே, உன்னை கடாட்சிச்சுன்னு இருக்காரு, அவர் அந்த பரமாத்மாவுக்கு அது ஒட்டாது அப்படின்னாரு. உடனே ஒரு சிஷ்யன் எழுந்துட்டான்,
ஏன் ஒரே இடத்துல தானே இருக்கா, அது ஏன் ஒட்டாதுன்னு சொல்கிறேன்?